லைவ் லைவ் Hi, hello everyone. Good evening. Good evening, all of you. Good evening, everybody. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science teacher. Yes. Okay. நிறைய பேர் வந்து I want to score 8 out of 8 in the public examination. 8 markல full score பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட வந்திருக்கீங்க. Welcome you all. And all of you smash the like button and show your attendance in the likes. Come on.
எல்லாரும் லைக் பட்டன்ல உங்க அட்டெண்டன்ஸை காமிங்க பார்க்கலாம். குட் ஈவினிங் சாய். ஹாய் காப்ஸ். குட் ஈவினிங் விஜயலக்ஷ்மி, தர்ஷினி, ஹாய் தன்ரி, குட் ஈவினிங். ஓகே, yes. Okay, good evening. Social கஷ்டமா இருக்கா? No. Social is not at all கஷ்டம். Social is very easy. Social is definitely easy. ஓகே, நாம் இருக்கோம். நாம் எப்படி ஈஸியாக சோஷியலை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஹாய் குமார். சாய், ஆக்சுவலி இப்போது ஐ கேனாட் ஸ்டாண்ட் அண்ட் டீச். தி செட்டப் இஸ் லைக் தட். ஓகே, நிறைய பேர் ஸ்டாண்ட் அண்ட் டீச் சொல்கிறீங்க, பட் த செட்டப் இஸ் லைக் தட். வி கேனாட் ஸ்டாண்ட் அண்ட் டீச். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் ஸ்லைட்ஸை நம்ம ஒரு கார்னரில் வச்சு நான் ஸ்லைட்ஸை மறைக்காத மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஐ கேனாட் ஸ்டாண்ட் அண்ட் டீச். தேங்க்யூ நேத்ரா, தேங்க்யூ. ஓகே, ஸோ வி ஷால் கோ இன் டு த லைவ். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி ரொம்ப ஃபெமிலியரான 8 மார்க்ஸ் தான் இது வரைக்கும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த 8 மார்க்ஸ் எல்லாம் தான் நாம் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். கம்ப்ளீட் ரிவிஷன், உங்களோட ஃபுல் 8 மார்க்ஸோட கம்ப்ளீட் ரிவிஷன். ஹிஸ்ட்ரி தான் மெயின் ஃபோக்கஸ் இன்னைக்கு. பட் நீங்கள் யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஒரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மான்சூன் கான்செப்ட் மட்டும் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஜியாகிரஃபியில். அதர் தேன் தட் இட் இஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீட் 8 மார்க் ரிவிஷன் வீடியோ. ஓகே, எஸ். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், நீங்கள் பல தடவை எழுதி பார்த்தது தான். ஒரு ரிவிஷனாக இந்த செஷனை நினச்சிக்கோங்க. அண்ட் எவ்ரிபடி வாட்சிங் த செஷன் ப்ளீஸ் ஹாவ் அ சோஷியல் ஹிண்ட் நோட் புக் வித் யூ. அந்த சோஷியல் ஹிண்ட் நோட் புக்கில் நான் சொல்ல ப்ளீஸ் மேக் டவுன் த ஹிண்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பாயிண்ட்னு இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸை நீங்கள் ஹிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸும் மெமரைஸ் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் யூ ரெடி? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, சூப்பர். ஃபைன். நம்மளோட ஃபேவரட் 8 மார்க்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் இந்த ஆன்சரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. Attempt an essay of the heroic fight of வீரபாண்டிய கட்டபொம்மன் conducted against the East India Company. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் அப்படி என்ன ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷன், அப்படி என்ன ஒரு சண்டை சச்சரவு இருந்தது, அவங்க 2 பேருக்கும் ஏன் ஒத்து வரல, அதை எதிர்த்து ஒரு ஹீரோயிக் ஃபைட் எப்படி கொடுத்தாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, எவ்ரி இயர் இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் வி ஷல் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் திஸ் கொஸ்டின். நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை மட்டுமே படிச்சுட்டு 5th லெசனை மறந்துடக்கூடாது. 5th லெசனில் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா சுவாமி விவேகானந்தா அந்த லெசன்ல இருந்துமே நிறைய தடவை 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ when we focus more on these questions, we should not leave away those questions. Those are also very important. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நிறைய தடவை ரிவிஷன் பண்ணது தான். பட் அந்த 5th லெசனை நீங்கள் ரொம்ப லேஸில் நினச்சிடாதீங்க. a point to be noted. ஓகே, ஸோ ரெடியா? இந்த கொஷின் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்ச கொஷின் தான். ஓகே, இப்போ பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற இடத்தோட அது ஒரு பாளையம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி ஒரு நாடு, இப்போ நமக்கு ஒரு கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கோ, முன்னாடியெல்லாம் ரீஜியனை பாளையமாக பிரிச்சிருந்தாங்க. அப்போது பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது ஒரு பாளையம். வெஸ்டர்ன் பாளையம்ஸ், ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், தளவங்கோட்டை,
சிங்கம்பட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பாளையங்கள் இருந்தது. அந்த பாளையங்கள்ல ஒரு பாளையம் தான் பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையத்துக்காரர் யாரு? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 30 வயசுல பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையத்துக்காரரா ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the collectors ஹியூமிலியேட்டட்னா என்ன? வேர்ட்ஸ் கஷ்டமா இருந்ததுன்னா இப்பவே புரிஞ்சுக்கோங்க. வேர்ட் பை வேர்ட் அதுக்கு தான் சொல்லித்தரேன். ஹியூமிலியேட்டட்னா அட்டாக் பண்றது, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறது. ஓகேங்களா? த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட், அந்த வட்டி டியூட்டி டேக்ஸ் வரி எல்லாம் கலெக்ட் பண்ற அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்து நம்ம பாளையக்காரர்களை ரொம்பவே கேவலமா நடத்தினாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, ஹியூமிலியேட் பண்ணாங்க. அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ், ரொம்ப வந்து வன்முறையில் ஈடுபட்டு அடிதடி சண்டையெல்லாம் போட்டு டேக்ஸை கலெக்ட் பண்ணாங்க. திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே உங்களோட 2 மார்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மார்க்லேயும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் கட்டபொம்மன் அண்ட் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு யூ கேன் யூஸ் திஸ் இன் யோர் 2 மார்க்ஸ் ஆஸ் வெல். ஓகே, த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட், என் கூடவே சேர்ந்து எல்லாரும் படிங்க. த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் த இன்சல்டட், ஹியூமிலியேட்டட்னா இன்சல்டட் த பாளையக்காரர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் to collect the taxes. This was the bone of contention between the English and the Kattabomman. So இங்கிலீஷ்க்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில இருந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு சண்டை, ஒரு சச்சரவு. என்னன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணி வன்முறையில் ஈடுபட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ற விஷயம் கட்டபொம்மனுக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட், to collect the revenue arrear, collector Jackson ordered Kattabomman to meet him in ராமநாதபுரம். ஸோ இப்போ வந்து நிறைய வரி கொடுக்கவே இல்லை, நிறைய தடவை அவங்க வந்து கேட்டு வரி கொடுக்காம, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே வந்து அரியர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வரி கொடுக்காமலே வந்ததுனால அரியர் ஆகிட்டே போச்சு. அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஜாக்சன் துரை, கலெக்டர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை நீ ராமநாதபுரம் வா அப்படின்னு ஆர்டர் பண்ணாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமஸ் டயலாக் தெரியும்ல, சிவாஜி சார் டயலாக், இந்த மாதிரி வந்து எதற்கு கொடுக்க வேண்டும் வரி, ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்னு சொல்லி வயலுக்கு வந்தாயா அதெல்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ நீ என்ன எங்களுக்கு பண்ணிட்ட, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ஹார்ட் ஏர்ன் பண்ணி நாங்கள் வந்து எல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்போம், நீ ஜஸ்ட்டு வந்து டேக்ஸ் கேட்டால் நான் உங்களுக்கு கொடுக்கணுமா, அப்படி என்ன நீ எங்களுக்கு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே அகெயின்ஸ்டாக இருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுதான் அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை. ஸோ நிறைய வரி கொடுக்காம இருக்கீங்க, எல்லாத்தையும் கொடுக்க ராமநாதபுரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜாக்சன் துரை சொல்லியிருக்காரு. எதுக்கு பர்சனலாக வர சொல்லியிருக்காரு? அங்கே போய் அவரை நல்லா இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ பட் ஜாக்சன் ரெஃப்யூஸ்டு டு கிவ் ஹிம் ஆடியன்ஸ். ஸோ ஜாக்சன் வேணும்னே அவரை கண்டுக்காத மாதிரி அவரை கால் கடுக்க மணிக்கணக்காக நிற்க வச்சிருக்காரு. இன் தேட் மீட்டிங் கட்டபொம்மன் வாஸ் இன்சல்டட் பை த பிரிட்டிஷ். கட்டபொம்மனை இன்சல்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னே கண்டுக்காம இருக்கிறதுக்காகவும் இன்சல்ட் பண்ணுறதுக்காகவும் வர வச்சிருக்காங்க ராமநாதபுரம்க்கு ஜாக்சன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஹிஸ் ரிட்டர்ன், திருப்பி போகும்போது கட்டபொம்மன் சும்மா விடுவாரா? represented to Madras Council the attitude of Collector Jackson. ஸோ கலெக்டர் ஜாக்சன் வந்து என்னை அரியர் பே பண்ண சொல்லி வர சொன்னார். அவர் கூப்பிட்ட மரியாதைக்கு நானும் போனேன். ஆனால் என்னை சுத்தமாக இன்சல்ட் பண்ணி வர வச்சு மணிக்கணக்காக கால் கடுக்க நிற்க வச்சு என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டரோட ஆட்டிடியூடை மெட்ராஸ் கவுன்சிலில் தெரிவித்தார் நம்ம கட்டபொம்மன். அப்போது மெட்ராஸ் கவுன்சில் யாருக்கு நீதி யாருக்கு நியாயம்னு கண்டுபிடிச்சு the council found fault on the collector and dismissed Jackson from his service. ஸோ என்ன பண்ணாங்க? ஜாக்சன் துரையை அவரோட சர்வீஸ்லேருந்து நீக்கிட்டாங்க. அவர் மேலே தப்புங்கிறத கண்டுபிடிச்சு சர்வீஸ்லேருந்து நீக்கிட்டாங்க. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கட்டபொம்மனை வந்து ராமநாதபுரத்துக்கு வரி அரியர்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு கூப்பிட்டாங்க, கண்டுக்கலை, இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் திருப்பி வந்து மெட்ராஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணாரு.
கம்ப்ளைண்ட் பண்ணி கலெக்டர் மேலே தப்புன்னு சொல்லி அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட்டம் திரட்டுறார். கட்டபொம்மன் வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி, அதாவது மருது சகோதரர்களோட கூட்டமைப்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவருக்கு. அதனால அவரோட சேர்ந்து நம்ம வந்து இங்கிலீஷை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் மாதிரி ஒன்று அமைக்கிறாரு. Kattabomman was interested in the South Indian Confederacy formed by the Marudhu Pandiyar, and British tried to prevent Kattabomman from meeting the Marudhu brothers. British என்ன பண்ணாங்க, கட்டபொம்மனே ஒரு பெரிய எதிர்ப்பு, நமக்கு மருது சகோதரர்கள் அதை விட எதிர்ப்பு, இந்த 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்களேன்னு சொல்லி கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் மீட் பண்ணாத மாதிரி தடுக்க பார்த்தாங்க. ஆனா நடக்கல. ஓகே, கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ். இதை மட்டும் இல்லை, மருது சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் சிவகிரி அதை தொட்டு இருக்கிற பல பாளையங்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாரு கட்டபொம்மன். நமக்கு வந்து நம்ம வரி கட்டணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்லி Kattabomman tried to influence Sivagiri Palayakaras who refused to join. So Kattabomman advanced to Sivagiri. ஸோ போனார், அவர் அங்கே கிளம்பி போனார். ஏன்னா அவங்க வந்து கட்டபொம்மன் வந்து சொல்லியும் கேட்காம இங்கிலீஷ்காரங்களுக்கே ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க. த பாளையக்காரஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் த ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. கம்பெனியோட ஒரு பிரான்ச் மாதிரி இருந்தாங்க. த கம்பெனி கன்சிடர்ட் இட் அஸ் அ சேலஞ்ச் டு தேர் அத்தாரிட்டி. ஸோ நமக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு சிவகிரிங்கிற டெரிட்டரியவே நமக்கு எதிராக கட்டபொம்மன் திருப்ப பார்க்குறாருன்னு சொல்லி அதை ஒரு சேலஞ்சாக நினச்சாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. லார்ட் வெல்லஸ்லி, இப்போ லார்ட் வெல்லஸ்லி ரெண்டாவது புரிஞ்சுதா? நம்பர் 1 வந்து ராமநாதபுரம் கூப்பிட்டாங்க, இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க, மெட்ராஸ் கவுன்சில், கலெக்டர் ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்டு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் கூட ஒரு கான்ஃபெடரசி பண்ணலான்னு நினைக்கிறாங்க, அதையும் தடுக்கிறாங்க. சிவகிரி பாளையக்காரர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதையும் தடுக்கிறாங்க. இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லிங்கிறவர் உள்ள வரார். லார்ட் வெல்லஸ்லி சென்ட் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் from Madras under Major Bannerman. ஸோ பனேர்மன்கிறவர், பேனர்மேன் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு ஸ்பெல்லிங் ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ அவர்களோட அடிப்படையில் ஒரு ஃபோர்ஸை அனுப்புகிறாங்க. ஆன் செப்டம்பர் 1, 1799 an ultimatum was served on Kattabomman to surrender. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா கட்டபொம்மன் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அல்டிமேட்டம், ஒரு இறுதி நோட்டீஸ் மாதிரி கொடுக்குற, அல்டிமேட் இறுதி நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் சரண்டர் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட அனுப்புகிறாங்க. வென் கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்டு, முடியாது, நீ கூப்பிட்டு நான் என்ன வருதுன்னு சொல்லி அதை மறுத்தாரு கட்டபொம்மன். பன்னேர்மன் என்ன பண்ணாரு, மூவ்ட் ஹிஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ பாஞ்சாலங்குறிச்சிக்கு கிளம்புனாரு. அப்போது இந்த பேனர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அவரோட என்டையர் ஆர்மியோட கட்டபொம்மனை எப்படியாச்சும் கூட்டிட்டு வரலான்னு சொல்லி போறப்போ என்ன பண்ணாரு கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஓகேயா, கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு புதுக்கோட்டை. அவங்க பாஞ்சாலங்குறிச்சி வந்தோடனே இவர் புதுக்கோட்டை போயிட்டாரு. ஃபைனலி கட்டபொம்மன் வாஸ் கேப்சர்ட். ஸோ ஃபைனலாக வந்து கட்டபொம்மனை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. மாக்கரி ட்ரையல், ஒரு கோர்ட்டு சீன் கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு கட்டபொம்மன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அவரை கயத்தாறில் தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க, ஆர்டர் பண்ணிட்டாங்க டு ஹேங் ஹிம். எப்போ, 16th October 1799. அப்படி வந்து அவரை ஹேங் பண்ணும்போதும் அவர் ரொம்ப பிரேவாக அவர் மேலே இருந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அவர் போய் ஹேங் பண்ணிக்கிட்டார், அவரே தூக்கிலிடப்பட்டார். ஓகே, ஸோ இதுதான் வந்து கட்டபொம்மனோட ஹீரோயிக் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இது வந்து நம்பர் 3 நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நம்பர் 3 என்ன பாயிண்ட்டு, லார்ட் வெல்லஸ்லி பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் அனுப்புகிறாரு. பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வர நேரமாக பார்த்து கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகுறாரு. அப்படி எஸ்கேப் ஆனவங்களுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்து நீ வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்டர் ஆகணும்னு சொல்லி கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டார் 16th October 1799. This is the end of Kattabomman. He bravely admitted all the charges charged against him. ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் தான். நம்பர் 1 கதையை கவனிங்க எல்லாரும். லிசன் ஹியர் கைஸ், எவ்ரிபடி. உங்களுக்குள்ள பேசிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம், இங்கே கவனிங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு,
கட்டபொம்மனுக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிக்கவே இல்லை. அவங்க டேக்ஸ் கேட்கறது ரொம்ப இன்சல்ட் பண்ணி கேட்கறது பிடிக்கவே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய வட்டி அரியர் வச்சிருக்காருன்னு சொல்லி வந்து ராமநாதபுரத்தில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்காக இவரும் வராரு, ஆனால் இன்சல்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது அதை வந்து கவுன்சிலில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது மெட்ராஸ் கவுன்சில் ஜாக்சன் துரையை சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. நம்பர் 3 என்னது? நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாரு, அதையும் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்களோடையும் சேர பார்க்குறாங்க, அதையும் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டம், நீங்கள் வந்து சரண்டர் ஆகியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனோட ஃபோர்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக பன்னேர்மனோட தலைமையில் எல்லாரும் பாஞ்சாலங்குறிச்சி போகும்போது பாஞ்சாலங்குறிச்சிலேருந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு கட்டபொம்மன். ஆனால் ஃபைனலாக கயத்தாரில் அவரை தூக்கிலிடப்பட்டார். அண்ட் ஆல்சோ ஹி பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் த சார்ஜஸ் அகேன்ஸ்ட் ஹிம். இதுதான்ப்பா கம்ப்ளீட் ஸ்டோரி. ஓகே, எஸ். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபைனா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா கதை? ஓகே, புரிஞ்சுதுன்னா எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, கிறிஸ்டல் கிளியர் வந்துட்டாருடா சாய், கிறிஸ்டல் கிளியர் சாய். ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். எல்லாருக்கும் புரிஞ்சா ஓகே. கிளியர் மேம். ஓகே, fine. So hope everybody understood. Super, 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 super. பக்கா. எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஆன்சர்ஸையும் டக் டக் டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு இந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறேன். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் யாராவது நோட் பண்ணலன்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் became the பாளையக்காரர் of பாஞ்சாலங்குறிச்சி at age of 30. The collectors humiliated, insulted the Palaya company. To collect the revenue arrear, Collector Jackson ordered Kattabomman to meet him at Ramanathapuram. But Jackson refused to give him audience. In that meeting, Kattabomman was insulted by the British. On his return, Kattabomman represented to the Madras Council about the attitude of Collector Jackson. The council found fault on the Collector Jackson and dismissed from service. Kattabomman was entrusted in the South Indian Confederacy formed by Marudu Pandiyas. British tried to prevent Kattabomman from meeting Marudu brothers. Kattabomman tried to influence Sivagiri Palayakaras, who refused to join. So, Kattabomman advanced to Sivagiri. The Palayakaras of Sivagiri was a tributary to the company. The company considered it as a challenge to their authority. Lord Wellesley sent the British forces from Madras under Major Bannerman. So, on September 1st, 1799, an ultimatum was served on Kattabomman to surrender. Finally, when Kattabomman refused, Bannerman moved his army to Panjalanguruchi. Kattabomman escaped from Panjalanguruchi to Pudukottai. Finally, Kattabomman was captured, mockery trial was conducted, hanged at Kayatharu on 16th of October 1799. Okay, clear all of you? Yes, ஒரு full answer, super clear. நல்லா ஒரு story மாதிரி படிச்சாச்சு. Next question பார்க்கலாமா? வெல்லூர் ரிவோல்ட். ஓகே, ஸோ வெல்லூரில் இப்போ நமக்கு எப்படி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857, த கிரேட் இண்டிபெண்டன்ஸ் ரிவோல்ட், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அந்த ரிவோல்ட்டை சொல்கிறோமோ, அந்த மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெல்லூர் ரிவோல்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போராட்டம். அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் த சப்ரஷன், அப்படியே கதை கண்டினியூ ஆகுது பாருங்க. கட்டபொம்மனை 1799 அடக்கிட்டாங்க.
தூக்கில் போட்டாச்சு. மருது பிரதேசையும் சப்ரஸ் பண்ணியாச்சு 1801ல். பிரிட்டிஷ் சார்ஜ் த நவாப் ஆஃப் ஆர்காட் வித் டிஸ்லாயல்ட்டி அண்ட் ஃபோர்ஸ்டு ட்ரீட்டி ஆன் ஹிம். ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து அவங்க கர்நாடிக் போர்களில் நிறைய இழப்பை சந்திச்சிருப்பாங்க. அந்த இழப்பை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கிட்ட காசு வாங்கியிருப்பாரு நவாப் ஆஃப் ஆர்காட். ஸோ நீ நிறைய எனக்கு வந்து டிஸ்லாயலாக இருந்திருக்க, எங்களுக்கு வந்து நீ வந்து நன்றியா இல்லை அப்படின்னு சொல்லி உன் மேலே ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. என்னவாமா? அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி, நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கும் இங்கிலீஷ்க்கும் இடையில ஒரு 1801 ட்ரீட்டி நடக்குது, ஒப்பந்தம் நடக்குது. அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி த நவாப் வாஸ் டு சீட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப், எதெல்லாம் கொடுக்கணுமா பிரிட்டிஷ்க்கு? நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இது எல்லாத்தையும் கம்பெனி கொடுத்து அதை அட்மினிஸ்டர் பண்ணுற, அதை ஆட்சி பண்ணுற பவர்ஸையும் கம்பெனிக்கே கொடுத்துடணுமா. இது எல்லாத்தையும் அப்படியே எனக்கு கொடுத்துரு, நீ தான் நான் கொடுத்த காசை திருப்பி தரல, அதனால நீ இந்த டெரிட்டரிஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் கிட்ட ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க. கிரீவான்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த மதுரை, திருச்சிராப்பள்ளி, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட்டில் இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு பல கஷ்டங்கள் இருந்தது இந்த பிரிட்டிஷ் இன்டர்ஃபியர் ஆனதுக்கப்புறம். ஸோ எதுலெல்லாம் அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்கன்னு பாருங்க. The sepoys in the British India Army nursed the strong sense of resentment over low salary and poor prospects of promotion. இந்த ஆன்சரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே பிரச்சனைகள் தான் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857லேயும் வரும். புதுசாக அந்த ராயல் என்ஃபீல்ட் கேட்ரிஜோட பிரச்சனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். பட் மோஸ்ட்லி நீங்கள் 2 ஆன்சருக்கும் ஒரே பிரச்சனை, ஒரே பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் தாராளமாக. எங்கேயும் உங்களுக்கு தப்பு வரப்போகிறதே இல்லை. இங்கேயும் உங்களுக்கு லோ சேலரி லோ ப்ரமோஷன், அங்கேயும் லோ சேலரி லோ ப்ரமோஷன். இங்கேயும் வந்து ரிலீஜியஸ் மார்க்ஸ் போட்டு அந்த தாயத்து, அந்த சரடு, ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் 2 ஆன்சரும் ரொம்ப சிமிலராக இருக்கும். கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857ம் வெல்லூர் ரிவோல்ட்டும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸி, அதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி, அவ்வளோதான். ஸோ நல்லா கவனிங்க எல்லாரும். சிப்பாய்ஸ் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப ஒரு ரிசன்ட்மெண்ட்னா ஒரு வெறுப்பு, ஹேட்ரட். ஓகே, ஸோ லோ சேலரி. என்னது இது? நம்மளோட அதே பொசிஷனில் இருக்கிற பிரிட்டிஷ்காரனுக்கு ஹை சேலரி, அவனோட அதே வேலை பார்க்குற அதே பொசிஷனில் இருக்கிற எனக்கு லோ சேலரி. அவனுக்கு மட்டும் 1 வருஷத்தில் 10 ப்ரமோஷன், எனக்கு மட்டும் 10 வருஷமாக நோ ப்ரமோஷன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கம்பேரிசன் நடந்தது பிரிட்டிஷ்க்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் இடையில. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ். சேலரியும் இல்லை, ப்ரமோஷனும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட். ஒரு மாதிரி நம்மளை வந்து நமக்குன்னு நிறைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, நமக்குன்னு நிறைய வந்து சோஷியல் சென்டிமெண்ட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அவங்க மரியாதையே கொடுக்கல. ஸ்கேண்ட்னா வெரி லெஸ். ஓகே, ஸோ லெஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் த social and religious sentiments of the Indian sepoys also angered them. நமக்கு நம்மளோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், நீ விபூதி இடக்கூடாது, குங்குமம் இடக்கூடாது, தாயத்து போடக்கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்கக்கூடாது, உன்னோட ரிலீஜியனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நீ வந்து வெளிப்படையாக போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக ஹர்ட் ஆவாங்க இந்தியன்ஸ். அப்போது த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. இதுவும் கோவப்படுத்திச்சு. இதே பாயிண்ட் தான் அங்கேயும் வரும் ரிவால்ட் ஆஃப் 1857ல். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு அங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டீட்டெயிலும் படிக்கிறீங்க சைட் பை சைடாக. with the new experiments in land tenures causing unsettled conditions and famine என்ன பஞ்சம் breaking out in the 1805, many of the sepoys families were in dire economic status. ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பொருளாதார சூழ்நிலையில அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லேண்ட் வந்து உங்களோட லேண்டை அவன் வந்து வாங்கிட்டான். அந்த லேண்ட்ல நீங்க வந்து அறுவடை பண்ணணும்னா அதுக்கு நீங்க ரெண்ட் தரணும். அந்த ரெண்ட்டை வந்து டபுள் பண்ணிட்டான் காசு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பிரிட்டிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதனால அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாம, சாப்பிட்றதுக்கு ஃபுட் இல்லாம, காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்தியன் ஃபார்மர்ஸ். அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப புவரா இருந்தது. வேர் இன் டயர் அப்படின்னா, டயர்னா புவர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ தட் இஸ் த மீனிங்.
வித் நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் லேண்ட் டென்யூர்ஸ். திடீர்னு ஏற்றுவான், திடீர்னு வந்து அதிகப்படுத்துவான், 10 வருஷங்கிறத 15 வருஷம் ஆற்றுவான். அந்த மாதிரி அவனுக்கு நினச்ச மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அது என்ன பண்ணுச்சு? காஸ்ட் அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபமைன் பிரேக்கிங் அவுட். ஃபமைன்னா நான் சொன்னல பஞ்சம், பஞ்சம், பட்டினி, சாவுகள் நிறைய நடந்தது. In 1805, many of the sepoys families were in dire economic straits. So ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. The most opportune situation comes with the sons of family members of Tipu were interned in Vellore Fort. So திப்புவோட சன்ஸை வந்து வெல்லூர் ஃபோர்ட்டில் அவர் இங்கே இன்வால்வ் ஆகும்போது அப்போ தான் ரொம்பவே சுச்சுவேஷன் ரொம்ப சாதகமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க? The trigger for the revolt came in the form of a new military regulation notified by Commander-in-Chief Sir John Cradock. இது 1 மார்க்ல கேட்குறாங்க. வெல்லூர் ரிவால்ட் டைமில் யார் கமாண்டர் இன் சீஃப்னு? சர் ஜான் கிரடாக் தான் ஆன்சர். கமாண்டரும் சீல ஆரம்பிக்குது, கிரடாக்கும் சீல ஆரம்பிக்குது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ வந்து வெல்லூர் ரிவால்ட் டைமில் கிரடாக் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருந்தார். அப்போது நியூ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தார். என்ன நியூ ரெகுலேஷன்ஸ்? According to the new regulations, the Indian soldiers were not asked to wear caste marks. ஸோ அவங்க இந்த காஸ்ட்னு சொல்கிற மாதிரி நாமம், பட்டை, இயரிங்ஸ், இந்த மாதிரி இந்த ருத்ராட்சம், இது எதுவுமே நீங்கள் உங்களோட கேஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ ரிலீஜியனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ போடக்கூடாது. எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நாங்கள் தர யூனிஃபார்ம், நாங்கள் தர தொப்பி தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் பிரிட்டிஷ். நீங்கள் சொல்லி நாங்கள் எப்படி எங்களோட பல வருஷமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை எப்படி பிரேக் பண்ண முடியும்? அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு இந்தியன்ஸை. ஸோ அப்போ என்னாச்சு? The most objectionable addition was the leather cockade made of animal skin. ஸோ நாம் வந்து யூஸ்வலாக அனிமல் ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த லெதர் கொக்கேட், இந்த தொப்பியில் வந்து அனிமல் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கு, அதை வந்து போட சொன்னது தான் ரொம்பவே அப்ஜெக்ட் பண்ணாங்க இந்தியன்ஸ். The sepoys gave enough forewarning by the refusing to wear the new turban. நீங்கள் புதுசாக என்னெல்லாமோ திணிக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், நிறைய தடவை வார்ன் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ்க்கு இந்தியன்ஸ். அப்போ என்ன பண்ணாங்க? இதுக்கு மேலேயும் நம்ம பொறுத்திருக்க முடியாது, பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் ஆரம்பிச்சுது. அந்த ரிவோல்ட்டில் என்ன பண்ணாங்க? July 10th, 1806 early hours, நல்ல சீக்கிரமாக வெடிகாலையில் guns were booming and Indian sepoys of the 1st and 23rd regiments raised their standard of revolt. Colonel Fancourt, who commanded the garrison, was the first victim. ஃபஸ்ட்டு நீ வந்து அவங்களை எதிர்த்து போ அப்படின்னு சொல்லி கேரிசன் கமெண்ட் பண்ணார் இல்லையா, அந்த கமாண்டர் தான் ஃபஸ்ட்டு, நீ என்ன பேசுறது, உன்னவர் சுடுறேன் பாருன்னு அந்த கமாண்டர் தான் ஃபஸ்ட்டு சுட்டாங்க. Colonel Meekaraz of the 23rd regiment was killed next. Next யாரை? மீக்கராஸை கொண்டுட்டாங்க. Major Armstrong, who was passing the fort, heard the sound of firing. வெல்லூர் ஃபோர்ட்டை பாஸ் பண்ணும்போது இங்கிருந்து தான் சுடுறாங்கங்கிற கன் ஷாட் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கேட்டுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த ரிவால்ட்டில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. எல்லாரையுமே 1 by 1 வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. அதனால வெல்லூர் ரிவோல்ட் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ரிவோல்ட். பட் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். மற்றபடி முக்கால்வாசி நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொன்னது யார்? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதே இந்த நம்ம கர்னல் ஃபேன்கோர்ட். ஓகேங்களா? கர்னல் ஃபேன்கோர்ட்டை ஃபஸ்ட்டு கொன்னாங்க, அப்புறம் மீக்கராஸை கொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டாங்க. பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக நல்லாவே ஃபைட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? லெட் மீ செக் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஸோ வெல்லூர் ரிவோல்ட், ஐ ஆல் தாரோ எவ்ரிபடி? இந்த கமெண்ட்ஸில் தேவையில்லாமல் யார் தான் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ எனக்கு புரியல. நம்ம இங்கெல்லாம் படிக்க வந்திருக்கோம், சாப்பிட்டியா தூங்குனியாலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா புரியலையான்னு தான் சொல்லணும். கிளியரா? ஓகே, எஸ் மேம்.
ஓகே மேம், தேங்க்யூ. கிளியர் மேம். எஸ் மேம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா சந்தோஷம். எஸ் மேம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, எஸ். ஸோ அந்த கொஷின், கட்டபொம்மன் கொஷின் படித்த மாதிரியே இந்த கொஷினோட பாயிண்ட்ஸையும் லைனாக அப்படியே டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் படிச்சிடலாம். ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதனால யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாரும் என் கூட சேர்ந்து படிக்க ரெடியா? ஓகே. ஆஃப்டர் த சப்ரெஷன் என் கூட சேர்ந்து படிங்க எல்லாரும். வெல்லூர் ரிவோல்ட் பற்றி எழுத போகிறோம். ஆஃப்டர் த சப்ரெஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா தடுக்கிறது. அந்த கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து அடக்கிட்டாங்கல்ல, சப்ரெஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் சப்ரெஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ். The British charged Nawab of Arcot with disloyalty and forced him on a treaty. என்ன treaty? According to this treaty of 1801, the Nawab was to cede the districts of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai, Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. So next, these territories are very, very important. North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai, Tirunelveli. Write it one by one. And then grievances. What were the grievances of Indian soldiers? Grievances means kashtangal madri. The sepoys in the British Indian Army feel பண்ணாங்க, felt a strong sense of resentment over low salary and low prospects, poor prospects of promotion. The English army officers' scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. With new experiments in land tenures causing unsettled conditions and famine breaking out in 1805, many of the sepoys' families were in dire economic status. The most opportune situation comes with the sons of Tipu and his family being interned in Vellore Fort. The trigger for the revolt came in the form of new military regulation notified by Commander-in-Chief Sir John Cradock. Important 1 mark. According to the new regulations, the Indian soldiers were asked not to wear caste marks or earrings when in uniform. The most objectionable addition was the leather cockade made of animal skin. The sepoys gave enough forewarning by refusing to wear the new turban. Outbreak of the revolt. On 10th of July 1806, in early hours, guns were booming and the Indian sepoys 1st and 23rd regiments raised their standard of revolt. Colonel Francott, who commanded the garrison, was the first victim. Victim means was the first person to die. Okay. Colonel McCarras of the 23rd regiment was killed next. Major Armstrong, who was passing the fort, heard the sound of firing. Okay, so are you all clear with the answers, everybody? Yes? Okay, fine. So next we are going to see the most famous question, Periyar. Okay, this is also a very important question, very much repeatedly asked question. Okay, so it's Periyar question. Estimate Periyar E.V. Ramaswamy's decisive contribution to the social transformation of Tamil Nadu. தமிழ்நாடுவோட சமூகமே முழுசா மாறுறதுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பெரியார் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. அவர் வந்து ரொம்ப எழுச்சி பூர்வமாக ரெவல்யூஷனரியாக இருந்தார். பெண்களுக்கு முன்னுரிமை,
டெம்பிள் என்ட்ரி, அதாவது வந்து எல்லாருக்கும் கோயில் ஒன்று தான், கிணறு ஒன்று தான், லேக் ஒன்று தான், ஆறு ஒன்று தான், எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதனால எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே பாடுபட்டார். பெரியார் வாஸ் அ கிரேட் social reformer. His contribution to the social transformation of Tamil Nadu is really praiseworthy. பாராட்டத்தக்கது. praise-னா பாராட்டு. ஸோ அவர் ஒரு சூப்பரான சோஷியல் ரிஃபார்மர். அவரோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடுக்கு கொடுத்தது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு செயல். நெக்ஸ்ட், he launched temple entry movement to provide the lower caste people easy access to the temples. ஸோ லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஹையர் கேஸ்ட் பீப்புளை மட்டும்தான் டெம்பிள்குள்ளே விடுவாங்க, லோவர் கேஸ்ட் பீப்புளில் வாசலில் கூட விட மாட்டாங்க. எல்லாருக்கும் கோயில் சமந்தான், எல்லாருக்கும் கும்பிடுற சாமி ஒன்று தான், அதனால நீங்கள் எல்லாரும் உள்ளே வரலான்னு சொல்லி லோவர் கேஸ்ட் பீப்புளையும் டெம்பிள்குள்ளே விட்டார். ஸோ இதுதான் வந்து டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட். He also started the self-respect movement, சுயமரியாதை இயக்கம், 1925ல with the determination that there ought to be, so எல்லாரும் ஒன்று தான், no God, no religion, no Gandhi, no Congress, no Brahmins. இதே மாதிரி இதை வந்து கோட்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ கடவுள், ரிலீஜியன், மதம், ஜாதி, காந்தி, பிராமின், காங்கிரஸ் எதுவும் இல்லை, நீ மனுஷன், உனக்கான சுயமரியாதை உனக்கு கொடுத்தே ஆகணும், உனக்கு எல்லாரும் மரியாதை தரணும், உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அதை நீ விட்டு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி 1925ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு பெரியார். ஸோ பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி, தந்தை வழி சமூகம். அதாவது ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற ஹெட் ஆஃப் த ஃபேமிலி சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும், அந்த அப்பா சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும், அந்த மகன்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படணும், மகள்களுக்கு உரிமை கொடுக்கப்படாது. இந்த மாதிரியான தந்தை வழி சமூகம் பேட்ரியார்கியை வெறுத்து ஒதுக்குனாரு. He condemned child marriage, சின்ன வயசுலேயே குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, தேவதாசி சிஸ்டம், அந்த கோயில்களுக்கு வந்து பெண்களை எழுதி தேவதாசிகளாக கொடுக்கறது, இது எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்குனாரு. ஸோ he condemned, கண்டெம்னா கண்டிச்சாரு, ஒதுக்குனாரு, தடுத்தாரு, child marriage and தேவதாசி சிஸ்டம். ஓகே, right from 1929 when the self-respect conference began to voice its concern over the plight of women. plight-னா தலைவிதி, விமன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ காலமாக, அவங்களோட விதியை வந்து கன்சர்ன் அவங்க திருப்பும் போது பெரியார் had been emphasizing, திருப்பி திருப்பி வலியுறுத்தியிருக்காரு, emphasizing on women's right to divorce and property. உங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக விவாகரத்து பண்ணிடலாம், அண்ட் உங்கள் அப்பாவோட சொத்துல உங்களுக்கும் கண்டிப்பாக சம உரிமை உண்டு, உங்களோட அண்ணா தம்பிக்கு மட்டும் உரிமை இல்லை, உங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி விமென்ஸ் ரைட் டு டிவோர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் வலியுறுத்தி பேசினார். ஓகே, ஹி அட்வொகேட்டட் ஏத்தியிசம், கடவுள் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வலியுறுத்தி சொன்னார். ஆஸ் அ மோட் ஆஃப் கிரிட்டிக் டு டீகன்ஸ்ட்ரக்ட் த பாத் ஆஃப் ப்ராக்டிசஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் ஃபெய்த், கல்ச்சர் அண்ட் கஸ்டம். ஸோ பண்பாடு, வழிமுறைகள், நம்பிக்கை, கலாச்சாரம், இதெல்லாம் ரொம்ப திருப்பி சொல்லவும் கடவுள்னு ஒன்றே கிடையாது, சும்மா வந்துட்டாங்க சொல்கிறதுக்கு அப்படின்னு ஏத்தியிசமை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தார். Periyar wanted religion to be replaced by nationalism. It's a very important point. இப்போவே எல்லாரும் பெரியார் கொஷனில் ஒரு டப்பா போட்டு எழுதிக்கோங்க, put in a box. பெரியார் wanted religion, மதத்தை வந்து rationalism, பகுத்தறிவோட ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சாரு. பெரியார் wanted religion to be replaced by rationalism, எது சரி எது தவறுன்னு பகுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு தான் ரேஷ்னலிசம். ஸோ மனுஷங்கன்னா ஒரு ரேஷ்னல் தாட்டோடு இருக்கணும், மதம் பிடிச்சி மதத்து பின்னாடி போகக்கூடாதுங்கிறத ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னார். இதை கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட், he welcomed equal rights for male and female in the property. ஆண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ பெண்களுக்கும் அதே அளவுக்கு சொத்துரிமை இருக்குது. கார்டியன்ஷிப் வித் அடாப்ஷன், ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், குழந்தைகள் வேணும், பெற்றுக்க முடியாது குழந்தைகள் வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம், டிவோர்ஸ் வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்.
He was strong champion of birth control and contraception. ஸோ இப்போ ஓகேங்க, இப்போல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை தான். அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில் 10 குழந்தைங்க இருப்பாங்க, 15 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ ஒரு அம்மா நினச்சி பாருங்களேன், 10-15 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறதுக்குள்ள அவங்க வந்து உடல் வழியாக ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. ஷி வில் பி வெரி வெரி வீக் அண்ட் ஷி cannot survive anymore. சீக்கிரமாக 30-40 வயசுலேயே இறந்தும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க பிடிக்கலைன்னா நீங்கள் கண்ட்ராசெப்ஷன் எடுத்துக்கலாம், கருத்தடைப்பு செஞ்சுக்கலாம், பர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணி பெண்களுக்கு ஆதரவாக பேசினார் பெரியார். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பெரியார் and his decisive contribution to the social transformation of Tamil Nadu. Hope this question is crystal clear to everybody. யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, please tell in the comments. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Okay, very very nice. Yes, all are clear? Understood all of you? Okay, super. Yes, ma'am. Crystal clear. Yes, yes, ma'am. Clear, clear, ma'am. Okay. Fine. Clear. Okay. Thank you, miss. Okay, clear. Fine. அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுது. இன்னொரு தடவை நான் இந்த ஃபுல் ஆன்சரை வந்து ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ்லேயே வந்து ரீட் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்கள் எல்லாருக்கும். எஸ், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? என் கூடவே சேர்ந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிக்கணும். ஓகேங்களா? நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பாக்ஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபைன். எஸ்டிமேட் பெரியார் EVR Ramasami's decisive contribution towards the social transformation of Tamil Nadu. Number 1, Periyar was a great social reformer. His contribution to the social transformation of Tamil Nadu is really praiseworthy. He launched temple entry movement to provide the lower caste people easy access to the temples. He also started the self-respect movement in 1925 with the determination that there ought to be, this is a very important point, put it in box, no God, no religion, no Gandhi, no Congress, and no Brahmins. Periyar was critical of patriarchy. He condemned child marriage and Devadasi system. Right from 1929, when the Self-Respect Conference began to voice its concern over the plight of women, Periyar had been emphasizing on women's right to divorce and property. He advocated atheism and mode of critique to deconstruct the established practices of faith, culture, and custom. Periyar wanted, this is a very very important point, religion to be replaced by rationalism. Okay, put it in a box. He welcomed equal rights for male and female in property, guardianship, and adoption. He was a strong champion of birth control and contraception. Okay, so this is all about Periyar and his social contribution. Okay, next, உங்களை எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி causes and consequences of 1857 revolt, இதை நான் எந்த ஆன்சரோட கம்பேர் பண்ணிக்க சொன்னேன்? வெல்லூர் ரிவோல்ட்டோட. வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் வெல்லூர் ரிவோல்ட் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டண்ட்டோ இந்தியா அளவில் 1857 ரிவோல்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? முக்கால்வாசி உங்களுக்கு அங்கே இருக்கிற பாயிண்ட்டும் இங்கே இருக்கிற பாயிண்ட்டும் நல்லாவே ஒத்து போகும். ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே அங்கே இருக்கிற பாயிண்ட்டை இங்கே நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கலாம். ஒரு 2-3 பாயிண்ட் ஆச்சு டெஃபினட்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் 2 ஆன்சர்லேயும். ஸோ அது படித்தா இது ஈஸி, இது படித்தா அது ஈஸி, ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரெக்டா?
ஸோ டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857. இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் காரணங்கள், பொலிட்டிக்கல் காஸ் என்ன, எக்கனாமிக் காஸ் என்ன, சோஷியல் காஸ் என்னன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 இஸ் பொலிட்டிக்கல் காஸ். த அனெக்சேஷன், எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணுறது, சேர்க்கிறது. த அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, 2 major policies were followed to bring more territories under British rule. ஸோ பொலிட்டிக்கல் காஸ், அரசியல் ரீதியாக என்ன பண்ணாங்கன்னா, நிறைய டெரிட்டரிஸ் எல்லாம் அனெக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த 2 பாலிசி என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் பேரமவுன்சி. அவன்தான், பிரிட்டிஷ் தான் ஒரு பேரமவுண்ட் சுப்பீரியர் பவர் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. New territories were annexed on the grounds that the native rulers were corrupt and inept. ரொம்ப வருஷமா ரூல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நேட்டிவ் ரூலர்ஸ், அவங்க வந்து லஞ்சம் கொடுத்தா வாங்கி கரப்டாகவும் ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை, இனெப்டாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஒரு பழியை போட்டு அவங்களோட டெரிட்டரிஸ் எல்லாம், இப்போ ஜஹாங்கீர் மாதிரி ஆட்களோட டெரிட்டரிஸ் எல்லாம் பிரிட்டிஷ் அவங்க கூட அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து பேரமவுன்சி. ஸோ பிரிட்டிஷ் கிளைம்டு தெம்செல்ஸ் as paramount and supreme authority. பிரிட்டிஷ் வந்து தனக்குத்தானே நாங்கள் தான் எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்தவங்க, நாங்கள் தான் பேரமவுண்ட் பவர்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டாங்க. நம்பர் 2 பாருங்க, பொலிட்டிக்கல் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் பேரமவுன்சி அண்ட் நம்பர் 2 டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. லார்ட் டல்ஹௌசி அப்படிங்கிறவர் அவரோட டைமில் கொண்டு வந்தது தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அது என்னன்னா, ஒரு கிங் இருக்காங்க, அந்த கிங்கோ குயினோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் மேல் ஹேர், அவங்களோட பயாலஜிக்கல், அவங்களோட சொந்த வாரிசு, ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த ராஜாக்கு என்னெல்லாம் டெரிட்டரி சொந்தமோ அந்த எல்லா டெரிட்டரியும் பிரிட்டிஷ் கைக்கு போயிடும். உங்களுக்கு சொந்தமாக உங்களோட ரத்தத்தில் ஒரு ஆண் வாரிசு இல்லைன்னா உங்களோட டெரிட்டரி எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தான். அந்த டெரிட்டரி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அடிப்படையில் தான் சத்தாரா, ஜம்பல்பூர், ஜான்சின்னு ஜான்சி ராணியோட எல்லா டெரிட்டரியும் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா ஜான்சி ராணிக்கு அவங்களோட பயாலஜிக்கல் ஒரு ஆண் வாரிசு இல்லை, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் அடாப்ட் பண்ணவங்களெல்லாம் உங்களோட வாரிசாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதனால உங்கள் டெரிட்டரிஸ் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு அது எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமா. புரிஞ்சுதா? இஃப் அ நேட்டிவ் ரூலர், அந்த நாட்டோட அரசாட்சி பண்ற ஒரு ரூலர், நேட்டிவ் ரூலர் டஸ் நாட் ஹாவ் பயாலஜிக்கல் மேல் ஹேர், வாரிசு, ரத்தம், தன் ரத்தத்து ஆண் வாரிசு ஆஃப் தேர் ஓன் டு த்ரோன் ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவருக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஆண் வாரிசு இல்லைன்னா the territory would lapse பிரிட்டிஷால கைப்பற்றப்படும் to the British India. ஸோ ஃபைனலாக அந்த டெரிட்டரி வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு போயிடும். அப்படிதான் சம்பல்பூர், சத்தாரா, ஜான்சி, பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், நாக்பூர் were annexed to the British through doctrine of lapse. It is an important 2 mark as well. இந்த 2 mark வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டெரிட்டரிஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சைட் பை சைடாக 2 marksையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். Okay, so it's definitely being asked. Please learn this. Okay. Indian sepoys were prohibited. Next, so we have completed political cause. Okay, so next is religious cause. Okay, yes, religious cause. Indian sepoys were prohibited. தடுக்கப்பட்டார்கள். இதை நம்ம ஆல்ரெடி வெல்லூர் ரிவோல்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ ரிலீஜியஸ் மார்க்ஸ் பட்ட போடக்கூடாது, நாம போடக்கூடாது. அதே பாயிண்ட் தான் இங்கே நான் சொன்னால யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. Were prohibited wearing religious marks on their forehead while they are on uniform to render their services overseas. நீங்கள் வந்து கடல் கடக்கணும், crossing sea meant the loss of their caste. ஸோ பெங்காலிஸ் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து கடல் கடந்து போக மாட்டோம், அது எங்களோட மதத்தை வந்து மீறுற ஒரு செயல்னு வந்து போக மாட்டோம்னு நினச்சாங்க. ஸோ நீங்கள் பர்மா அந்த மாதிரி கடல் கடந்து போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் திணிச்சாங்க. So sepoys at Barakpur refused to go to Burma by sea. நாங்கள் கடல் தாண்டி வேற ஒரு நாட்டுக்கெல்லாம் போக மாட்டோம், அது எங்களோட மதம் இனத்துக்கு வேறுபாடானது, அது நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க.
So to render their services overseas, crossing sea meant the loss of their caste. எங்க சிப்பாய்ஸ் ஆஃப் பரக்பூர் அந்த கல்கட்டா ரீஜன் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல இருக்கிறவங்க refused to go to Burma by sea. ஓகே, எக்கனாமிக் பொருளாதார ரீதியா என்னாச்சுன்னா இந்த பாயிண்ட்டும் அங்க பார்த்தோம்ல, discrimination in salary and promotion. We saw it, right? They felt humiliated by racial abusement. That is, அதே போஸ்ட் தான், ஆனா பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு நிறைய சேலரி, இந்தியன் சோல்ஜருக்கு கம்மி சேலரி. பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன், இந்தியன் சோல்ஜருக்கு நோ ப்ரமோஷன். ஸோ திஸ் வாஸ் வெரி வெரி ஹர்ட்டிங் டு த இண்டியன்ஸ். நம்ம எவ்வளோ வேலை பார்த்து என்ன பிரயோஜனம், அவனுக்கு தான் ப்ரமோஷன், அவனுக்கு தான் சேலரி. ஸோ ரேஷியலாக அவனோட நம்ம நிறத்தை வச்சு நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க இண்டியன்ஸு வெள்ளைக்காரங்கன்னு சொல்லி. ஓகே, இம்மீடியட் காஸ் இதெல்லாம் ஓகேங்க, பொலிட்டிக்கல் காஸ், எக்கனாமிக் காஸ், ரிலீஜியஸ் காஸ் இதெல்லாம் ஓகே. ஆனால் இம்மீடியட் காஸ் உடனே ரிவால்ட்டு அப்படி ஒரு கிளம்புறதுக்கு என்ன காரணமாக இருந்ததுன்னா, இப்போ வந்து நியூ என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பிரிட்டிஷ். அந்த ரைஃபிள்ஸை வந்து கடிச்சு அப்புறம் தான் உங்கள் கன்னை லோட் பண்ணணும் கேட்ரிட்ஜ். ஸோ அதை கடிச்சு லோட் பண்ணும்போது அந்த கேட்ரிட்ஜஸ் வந்து பண்ணி அதுக்கப்புறம் பசு மாடு இதோட கொழுப்புல வந்து கிரீஸ் பண்ணியிருக்காங்க. the fat of cow and pig used to grease the cartridges அப்படின்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. முஸ்லிம்ஸ்க்கு பிக்குங்கிறது ஹராம், அவங்க அதை தொடவே கூடாது, கடவுள் அல்லாஹ் மேல அவங்க வந்து அதை வந்து தொடமாட்டோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ் ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா பசுவை வந்து கோமாதான்னு கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. அப்போ ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் அவங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுமா? கவுனா கடவுள் மாதிரி ஹிந்துஸ்க்கு, முஸ்லிம்ஸ்க்கு பிக்கு தொடவே கூடாது, ரெண்டும் இருக்கு. அந்த ஃபேட் அந்த கிரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை கடிச்சுதான் நீ கேட்ரிட்ஜை லோட் பண்றேன்னு ஒரு ரூமர் கிளம்ப ஆரம்பிச்சுதா. உடனே இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாது, let's start the revoltனு பிரேக் ஆச்சு ரிவோல்ட். ஓகேங்களா? Introduction of cartridges to the new Enfield rifles. There was a strong suspicion, பெரிய doubt, that the new cartridge was greased with cow and pig fat. The cartridge had to be bitten off before loading. Pork is forbidden to Muslims and cow is sacred, கடவுள் மாதிரி, sacred to the Hindus. So the sepoys refused to use it. நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. 29th March, a sepoy named நம்மளோட மங்கள் பாண்டே assaulted his European officer along with other sepoys. நிறைய பேர் சேர்ந்து யூரோப்பியன் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணாரு. மங்கள் பாண்டே were martyred and hanged. ஸோ மங்கள் பாண்டே என்ன பண்ணாங்க, தூக்கில் தொங்க போட்டுட்டாங்க. this fuel. ஸோ மங்கள் பாண்டேவையே தூக்கில் போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கோபம் கிளம்பிச்சு. this fueled the anger among the sepoys and started revolt. நம்ம இவங்களுக்கு எதிர்த்து போராடியே ஆகணும்னு ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட 1857 ரிவோல்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது காரணங்கள், காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ்ன்னு கேட்பாங்க. காசஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியோட ஆன்சரை ஸ்டாப் பண்ணிடலாம், காசஸ் மட்டும் எழுதுனா போதும். கான்சிக்வன்சஸ் பின்விளைவுகள் என்னன்னு கேட்டாங்கன்னா இதையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ ரிவோல்ட் வந்து சப்ரஸ் ஆயிடுச்சு, ரிவோல்ட்டை அடக்கிட்டாங்க. ஆர்மி ஹேட் பீன் ரிஸ்டோர்ட் டு பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அண்டர் மார்ஷல் லா. ஆர்மியும் திருப்பி ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. British officers were given power to judge and take the life of Indians without due process of law. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து யாரை வேணால் சுட்டு கொள்ளலான்னு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க, வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. எந்த ஒரு சட்டம் எந்த ஒரு ஒழுங்கு எதுவும் கிடையாது, நீங்கள் வேணா சுட்டு கொள்ளுங்க இந்தியன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பஹாதுர் ஷா த செகண்ட் வாஸ் கேப்சர்ட் அண்ட் சென்ட் டு பர்மா. பஹாதுர் ஷா த செகண்டை நாடு கடத்திட்டாங்க பர்மாக்கு. British Parliament passed a law proclaiming transfer of power from East India Company to British Crown. இதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு எழுதிக்கோங்க. குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 1858ல். இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக குவீன் விக்டோரியாவுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு போயிடுச்சு 1858. The structure of Indian army was revised and reduced and Indians were restrained from holding important ranks and positions. அது பழையபடியே தான் இருக்கு. ஆர்மி ஸ்ட்ரக்சரே மாத்திட்டாங்க, இந்தியன்ஸுக்கு பொசிஷன்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குயின் விக்டோரியா இது ஒன்று தாங்க
ஃபைனலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு நல்ல விளைவு. நாங்கள் வந்து இனிமே உங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட், உங்களோட ட்ரெடிஷ்னல் வழக்க முறையில் இன்வால்வ் பண்ண மாட்டோம், இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், மூக்க நுழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. Queen Victoria proclaimed that the British would not interfere in traditional institutions and religious matters of Indians அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இது ஒன்று தான் நமக்கு சாதகமாக நடந்தது. It was promised that more and more Indians would be absorbed in government services. நிறைய இந்தியன்ஸை கவர்மெண்ட் சர்வீஸில் வேலைக்கு வச்சுக்குவோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. Secretary of State was appointed to review the Indian affairs. நீங்கள் என்ன பண்ணுங்க, கான்சிக்வன்ஸில் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக எழுதுங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ எஸ், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து லா பாஸ் பண்ணி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து பவர் வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு போயிடுச்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து குவீன் விக்டோரியா வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்லேயும் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்லேயும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இது 2வது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்தியன்ஸை கவர்மெண்ட் சர்வீஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் அப்பாயிண்டட் டு ரிவ்யூ இந்தியன் அஃபேர்ஸ். இந்த 4 பாயிண்ட்டும் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத நீங்கள் எழுதாட்டியும் பரவாயில்ல. இவ்வளோ காசஸ் எழுதிட்டு இந்த 4-5 பாயிண்ட்ஸை கான்சிக்வன்ஸாக எழுதினாலே தாராளமாக போதும். ஓகேங்களா? எஸ். ஸோ hope this answer was very clear to all of you. Yes. ஸோ எல்லாரும் இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஆன்சர் வந்து கிளியரா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Are you all clear with the answer? சவுத் வெஸ்ட் மான்சூன் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சிவாம், ராஜ் புரோஹித், டெஃபினெட்லி வி வில் ரிவைஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, கிளியர் கிளியர். ஓகே மேம், டோன்ட் வரி, சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் கம்மிங் அப். ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாரும் ரெடியா? நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாமா ஃபுல் ஆன்சரையும்? Okay. Discuss the causes and consequences of the revolt of 1857. ஓகேங்களா? Political cause என்ன? Please read it along with me. I have explained everything. Now we are going to read the answer. Okay. The annexation policy of British India. 2 major policies were followed to bring more territories under British rule. Number 1, doctrine of paramountcy. New territories were annexed on the grounds that native rulers were corrupt and inefficient. The British claimed themselves as paramount and supreme authority. Doctrine of lapse. Number 2, if a native ruler does not have a biological male heir of his own, the throne after his death, the territory would lapse to the British. Sambalpur, Jhansi, Satara, Nagpur, Punjab were annexed by the British through policy of doctrine of lapse. Religious cause. Next, Indian sepoys were prohibited, தடுக்கப்பட்டாங்க, from wearing religious marks, namam pattai, on their forehead when in uniform. To render the services overseas, crossing the sea meant loss of their caste. So sepoys at Barakpur refused to go to Burma by sea. Economic cost, discrimination, பாகுபாடு, difference in salary, in promotion. They felt humiliated, insulted by the racial abusement. Immediate cause, introduction of cartridges to the new Enfield rifles. There was a strong suspicion, strong doubt that the new cartridge was greased with the fat of cow and pig. The cartridge had to be bitten off before loading. Pork is forbidden. Pork means pig. It's forbidden to the Muslims and cow is sacred to the Hindus. So the sepoys refused to use it. In 29th of March, a sepoy named Mangal Pandey assaulted his European officer
along with some other sepoys, and Mangal Pandey was hanged. This fueled the anger among the sepoys and started revolt. Consequences of the revolt. The revolt was suppressed. Army had been restored to British control under martial law. The British officers were given power to judge and take the life of Indians without due process of law. Bahadur Shah II was captured and sent to Burma. The British Parliament passed a law proclaiming the very important point, this is very, very important. The British Parliament passed a law proclaiming the transfer of power from East India Company to the British Crown. The structure of the Indian Army was revised and reduced, and Indians were restrained from holding important ranks and positions. Queen Victoria proclaimed that British would, very important point, write it, no longer interfere in the traditional institutions and religious matters of Indians. It was promised that more and more Indians would be observed in government services. Secretary of State was appointed to review the Indian affairs. Okay, yes. So this is the revolt. So எல்லாரும் திருப்பி வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனை கேட்டுட்டு இருக்கிறதுனால டக்குன்னு சவுத் வெஸ்ட் மான்சூனையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரிப்பீட்டட்லி யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் ஹியர் ஐ am with southwest monsoon detail. Before we get into the detail, what is meant by monsoon? Okay, so monsoon அப்படின்னா மௌசம் அப்படிங்கிற அரபிக் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அரபிக் வேர்டில் மௌசம்னா சீசன். இந்த மான்சூன் விண்ட் சீசனல் விண்டு, குறிப்பிட்ட சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன்ங்கிறது சம்மர் சீசன்லேயும், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ங்கிறது வின்டர் சீசன்லேயும் நமக்கு வரக்கூடிய ஒரு சீசனல் விண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ளீஸ் எவ்ரிபடி லுக் அட் த மேப். நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அரேபியன் சீ இங்கே இருக்கா, பே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்கா. ஸோ அரேபியன் சீலேருந்து ஒரு லோ ப்ரெஷர், ஓகே, ஸோ பே ஆஃப் பெங்கால்ல இருந்தும் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஒரு லோ ப்ரெஷர் மாதிரி. எப்போவுமே வந்து ப்ரெஷர் லோவாக இருந்தால் அங்கேருந்து தான் விண்டு ஸ்டார்ட் ஆகும், அங்கேருந்து ஹை ப்ரெஷர் ரீஜனுக்கு விண்டு மூவ் ஆகும். ஸோ அங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்குது, நிறைய ஹீட்டு. ஸோ ரொம்ப ஹீட் இருந்தால் ரொம்ப ப்ரெஷர் லோவாக. ஸோ நிறைய ஹீட் இருக்கிறதுனால, ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுனால அங்கேருந்து ரெண்டு பிரான்ச். ஓகேங்களா? ஸோ ஒன்று அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். சவுத் ஈஸ்ட் மான்சூனுக்கு வந்து ரெண்டு பிரான்ச் இருக்குது. சொல்லுங்கள் எல்லாரும், அரேபியன் சி பிரான்ச் அண்ட் இட் இஸ் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ரெண்டு பிரான்ச்சாக சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு கிளம்புது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு பிரான்ச்சோட விண்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அரேபியன் சி வந்து இந்த ஏரியாஸ், அரேபியன் சி பிரான்ச் வந்து மும்பை, ராஜஸ்தான் இந்த ஏரியாஸ்க்கு போகிறாங்க. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து உங்களுக்கு ஒடிஷா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இது அசாம், மேகாலயா, இந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் ரெயின்ஃபால் தராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரியிறாங்க, அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு சி, அரேபியன் சீலேருந்து சி டு லேண்டு போகிற ஒரு மான்சூன் என்ன அப்படின்னு மார்க் பண்ண சொன்னாங்க மேப்லனா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூனோட டைரக்ஷன் தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி லேண்டு டு சி மான்சூன்னா அது நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? சி டு லேண்ட் சவுத் வெஸ்ட், லேண்ட் டு சி நார்த் ஈஸ்ட். இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்படி ஒரு மான்சூனை நேம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எங்கேருந்து வருது, ஃப்ரம் த டைரக்ஷன் வேர் இட் இஸ் கம்மிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இங்கே இருக்குது அண்ட் வெஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரதுனால அந்த விண்டு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் இங்கே இருக்குது, ஈஸ்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரதுனால அது நார்த் ஈஸ்ட் மான்சூன். புரிஞ்சுதா எல்லாருக்கும் எப்படி ஒரு மான்சூனோட பேர் வருதுன்னு? எங்கேருந்து அந்த விண்டு வருதோ அதில் தான் பேர் வைப்பாங்க. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்படி தான் ஆரோ மார்க்ஸ் போடணும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மேப்பில் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.
So this is Arabian Sea branch and this is Bay of Bengal branch. ஓகேங்களா? எஸ், நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் 99 வாங்கினேன். ஏன்னா நான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டைரக்ஷன் கரெக்டாக மார்க் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டைரக்ஷனை கரெக்டாக போட்டுருங்க. ஸோ இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூனோட டைரக்ஷன். ஓகேங்களா? எஸ், ஸோ 2 பிரான்ச்சாக பிரியுது. இதுதான் கதை. எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ படிக்கலாம் வாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுல்ல? லோ ப்ரெஷர்லேருந்து போகுது ஹை ப்ரெஷருக்கு, ஹீட் அதிகமாக இருக்குது, 2 பிரான்ச் இருக்குது, அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஹோப் எவ்ரிபடி இஸ் கிளியர் வித் திஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ரெய்னி சீசன். அதுதான் வந்து இந்தியாவோட ரெய்னி சீசன் சொல்லுவாங்க, மழைக்காலம். ஏன்னா 75% ஆஃப் இந்தியாஸ் ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை நம்பி தான் இருக்குது. தி ஆன்செட்னா உங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும். மார்ச், மே, ஏப்ரல்லாம் அப்படியே அந்த வெயில் அப்படி கொஞ்சமாக தணிஞ்சு உங்களுக்கு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு தென்றல், ஒரு ப்ரீஸ், ஒரு மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் மான்சூன் செட் ஆகிடுச்சு இந்தியாவில் அப்படின்னு. அரேபியன் சி பிரான்ச் நமக்கு செட் ஆகி வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ தி ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனில் வந்து சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி அரேபியன் சி பிரான்ச் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொங்கன் கோஸ்ட், அதாவது மும்பை ரீஜியனை தொடும். அப்படியே 15th ஜூலைக்குள்ள இட் கவர்ஸ் ஹோல் கண்ட்ரி. ஓகே, ஸோ ஸ்லைட்டாக அப்படி சதர்ன் டிப்பை தொட்டு அதை ஜூலை 15th அப்படி ஃபுல் கண்ட்ரியும் கவர் பண்ணிடும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு. நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். மும்பைலலாம் அப்படியே வந்து ஒரு பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கடல், அந்த கடல்லேருந்து கிளம்புற விண்டு வந்து ஒரு லேண்டை ஹிட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மான்சூன் பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கடலில் வந்து ஒரு மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் லெவல் இருக்கும். அது போய் கரெக்டாக ஒரு லேண்ட்ஃபார்மை ஹிட் பண்ணுச்சுன்னா டப்புன்னு அங்கே மழை வெடிக்கும். அதுதான் பர்ஸ்ட் ஆர் பிரேக் ஆஃப் மான்சூன். ஓகேங்களா? Jet stream and El Nino are the 2 factors that determine the occurrence of southwest monsoon. இதல்லாம southwest monsoon வரதுக்கு ஜெட் ஸ்ட்ரீமும் எல் நீனியோவும் கூட காரணங்கள் தான். இது வந்து வேர்ல்ட் லெவலில் சொல்கிறாங்க. நம்ம இந்தியா லெவலில் பார்க்குறோம், வேர்ல்ட் லெவலில் இதுவும் காரணங்கள். டியூ டு ஹை டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ஓவர் த நார்த் இந்தியா இட் கிரியேட்ஸ் அ லோ ப்ரெஷர் ட்ரஃப். ரொம்ப லோ ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது, which draws the moisture laden winds. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஈரப்பதம். ஸோ நம்ம கடலுக்கு மேலே ட்ராவல் பண்ணுற விண்டுனாலே அந்த கடலில் இருக்கிற ஈரத்தை வந்து கண்டிப்பாக அந்த விண்டு அப்சார்ப் பண்ணியிருக்கும். அதனால தான் அதை வந்து மாய்ஸ்சர் லேடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாய்ஸ்சர் லேடன் விண்டு வந்து அப்படியே ட்ராவல் ஆகி ஃப்ரம் த இந்தியன் ஓஷன் அப்படியே இந்தியன் லேண்ட்மாஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகுது. லேண்ட்மாஸை ஹிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் நடக்குது. The sudden approach of monsoon wind over South India with lightning and thunderstorm, இடி மின்னல் மழை, indicates the onset of monsoon. அப்படி டபார்னு ஒரு இடி மின்னல் மழை வந்ததுன்னா ரைட்டு மான்சூன் செட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். This is also known as break or burst of monsoon. ஸோ இதைத்தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி அப்படியே இந்தியன் ஓஷன்லேருந்து இந்தியன் லேண்ட்மாஸ்க்கு விண்டு ட்ராவல் ஆகும்போது அங்கே வந்து அதை அப்சர்வ் பண்ண மாய்ஸ்சர் எல்லாத்தையும் கொட்டிடும். அதுதான் பிரேக் ஆஃப் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். The monsoon winds strike against the southern tip of the Indian landmass and gets divided into 2 branches. என்னவா பிரியும்? உங்களுக்கு தெரியும், Arabian Sea branch and Bay of Bengal branch. Okay? The Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the western coast of the country. Western Ghats and எல்லா ஏரியாவுக்கும் செம்ம ரெயின்ஃபால் கொடுக்கும் இந்த அரேபியன் சி பிரான்ச். The other part advances towards the north and strikes the Himalayan mountains, results in very heavy rainfall in the north. Bay of Bengal இப்போ வந்து அப்படியே வந்து அரேபியன் சீல இருந்து அப்படியே ராஜஸ்தான் அப்படியே ஹிமாலயாஸ்க்கு போயிடுது. As Aravalli mountains lie parallel to the wind direction. Aravalli mountain வந்து ராஜஸ்தான்ல
விண்டோட டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கிறதுனால வெஸ்டர்ன் பார்ட்ஸ் டு நாட் கெட் மச் ரெயின்ஃபால். அதனால தான் வந்து ராஜஸ்தான் ஒரு டெசர்ட்டாக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் அங்கே போயும் கூட ஆரவல்லி மவுண்டன் வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு விண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விண்ட் இப்படி போகுதுன்னா அந்த விண்டோட டைரக்ஷன்லேயே மவுண்டன் இருந்ததுன்னு வைங்களேன், இந்த ஏரியாவுக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும். அதுதான் வந்து விண்ட்வேர்டு டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் விண்டு வந்து இப்படி போகுது, மவுண்டன் இப்படி இருக்குன்னா எப்படி உங்களுக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும்? பேரலாக இருக்குன்னா கிடைக்காதுல்ல. அதுதான் சொல்கிறாங்க, ஆரவல்லி ரேஞ்சஸ் விண்டோட பேரலாக போகிறதுனால உங்களுக்கு அங்கே ரெயின்ஃபால் கிடைக்கல. ஸோ ராஜஸ்தான் இஸ் அ டெசர்ட். புரிஞ்சுதா? பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இப்போ வந்து உங்களுக்கு அரேபியன் சி பிரான்ச் பற்றி புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் யாருக்கெல்லாம் ரெயின்ஃபால் தராங்க? Bay of Bengal branch of southwest monsoon, the wind from Bay of Bengal moves towards northeast India and Myanmar. இந்த Bay of Bengal branchக்கு டார்கெட்டே வந்து இந்த நார்த்-ஈஸ்ட் இந்தியாவும் மயான்மார் ஏரியாவும் தான். ஓகே, இந்த காரோ, காசி, ஜெயந்தியா இந்த ஹில்ஸ் பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரோ, காசி, ஜெயந்தியா ஹில்ஸ் gives the heaviest rainfall to Meghalaya. மார்சன் ராம் தான் இந்தியாலேயே வந்து அதிக ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்ண ஏரியா. ஓகேங்களா? அப்போது பே ஆஃப் பெங்கால் ரீஜனோட கான்சென்ட்ரேஷனே நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மயான்மார். காரோ, காசி, ஜெயந்தியா ஹில்ஸ் வந்து இந்த மான்சூனை ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு சம்மர் ரெயின்ஃபால் கொடுக்குது. மார்சன் ராமில் தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. This wind gets deflected towards west and moving from east to west decreases its moisture. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வெஸ்ட்டுக்கு திரும்பி போகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஈரப்பதம் எல்லாம் போயிடும். ஏன்னா அங்கேயே ரெயின் எல்லாம் கொடுத்துருச்சுல்ல, அந்த ரெயின் எல்லாம் கொடுத்துருச்சுன்னா அந்த விண்ட் எப்படி இருக்கும்? ட்ரை ஆகிடும். ஸோ அப்படி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி மான்சூன் சீசன் அப்படியே ஆஃபாக போகும் சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா only a very less amount, meager amount of rainfall as the state is located in the leeward side. About 75% of rainfall is from southwest monsoon. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் 75% ரெயின்ஃபால் தருது. தமிழ்நாடுக்கு ரொம்ப ரெயின்ஃபால் தரக்கூடிய மான்சூன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி இருக்கும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி போகுதுன்னா உங்களுக்கு எந்த பக்கம் ரெயின் வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஸோ விண்ட்வர்டு சைடில் தான் ரெயின் வரும். ஸோ இந்த பக்கம் தான் ரெயின் வரும். கரெக்டா? ஆனால் தமிழ்நாடு எந்த பக்கம் இருக்கு? ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கு. தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கு. அப்போ தமிழ்நாடுக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த பக்கமே விண்ட்வர்டு சைடுலேயே எல்லா ரெயினையும் கொடுத்துருச்சுன்னா இந்த சைடு அந்த விண்டு வரும்போது, அதாவது லீவர்டு சைடுக்கு வரும்போது, அதுதான் லீவர்டு சைடு. ஸோ லீவர்டு சைடுக்கு வரும்போது ரொம்பவே ட்ரையாக தானே இருக்கும். ஸோ லீவர்டு சைடுக்கு வர விண்டு வந்து ட்ரையாக இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? விண்ட்வர்டு சைடில் நிறைய மாய்ஸ்சரோடு இருக்கும், லீவர்டு சைடில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் தமிழ்நாடுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் தராது. ஓகே, நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு ரெயின்ஃபால் தரும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் 75% சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் ரெயின்ஃபால் தரும். ஓகேங்களா? தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. Yes, so let us see how many of you clearly understood. Yes. Are you all clear with the monsoon concepts? I think Raj Purohit, someone was repeatedly asking monsoon, 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 monsoon. Crystal clear. Super. ஓகே, எல்லாருக்கும் மான்சூன் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதா? எங்கே அந்த ராஜ் புரோஹித் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்களே,
மான்சூன். ஓகே, வெரி நைஸ். விவேகானந்த ராமகிருஷ்ணா மிஷன். அடுத்து வரேன் தம்பி, அதுக்கு தானே வரேன். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் தான். ஓகேயா? நான் எடுத்து வச்ச கொஸ்டின்லாம் நீங்களும் எடுத்து வச்சிருந்தீங்களா? அந்த கொஸ்டினும் சொல்லிடலாம். ஓகேயா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க சிவம். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது, கண்டிப்பா அது சொல்லிடலாம். கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? என்ன டவுட்? ஓகே, ஸோ ஹோப் எவ்ரிபடி இஸ் கிளியர். சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம். ராமகிருஷ்ணா விவேகானந்தா வருது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கொஸ்டின். பூர்ண ஸ்வராஜ், அதாவது உங்களுக்கு வந்து தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. 1930 காந்திஜி சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம்னு ஒன்று லான்ச் பண்ணுறாரு. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். சாப்பிட்ற உப்புக்கு கூட நாங்கள் டேக்ஸ் கட்டணுமா, முடியாதுன்னு சொல்லி சாபர்மதி ஆசிரமிலேருந்து தண்டி வரைக்கும் ஒரு பொடி நடையாக கிளம்பி போகிறாங்க. 70 பேரில் ஸ்டார்ட் பண்ணது, ஆயிரக்கணக்கான பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ தான் காந்திஜி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. காந்திஜி சொன்னால் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ 1930 காந்திஜி லான்ச்டு தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் பை செட்டிங் அவுட் அ சால்ட் சத்தியாகிரகா வித் அ மார்ச் டு தண்டி. இப்போ அந்த இன்ஸ்பயர் ஆகி, அந்த மூமெண்ட்ல இன்ஸ்பயர் ஆகி நம்ம தமிழ்நாடுல என்ன பண்ணாங்க? ரோல் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் இன் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ காந்திஜி மாதிரியே நம்மளும் வந்து பண்ணுறோம்னு சொல்லி வேதாரண்யத்தில் நம்மளும் வந்து சால்ட் மார்ச் பண்ணோம். த சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஷாப்ஸ் வேர் பிக்கெட்டட் அண்ட் ஃபாரின் குட்ஸ் வேர் பாய்காட்டட். மெட்ராஸில் வந்து நிறைய வந்து லிக்கர் ஷாப்ஸ், அதாவது ஃபாரின் குட்ஸ், லிக்கர் ஷாப் இது எல்லாத்தையும் மூடிட்டாங்க, யூஸ் பண்ணலை. சால்ட் சத்தியாகிரகா ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி வந்து வேதாரண்யத்தில் ஒரு சால்ட் மார்ச் அப்படியே தண்டி மார்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேதாரண்யம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு ஒரு பொண்ணு மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா மூக்கில் இருக்குது வேதாரண்யம். கரெக்டாக? த மார்ச் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். அங்கே வந்து சாபர்மதி ஆசிரம் டு தாண்டி, இங்கே வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம். 13th April 1930 and reached வேதாரண்யம் in தஞ்சாவூர் on 28th April. 13th April ஸ்டார்ட் பண்ணி 2 வாரத்தில் 28th Aprilல ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் சாங் வந்து ராமலிங்கனார் வந்து, அதாவது நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து இந்த மார்ச்சில் போகும்போது ஒரு ஸ்பெஷல் சாங்கும் கம்போஸ் பண்ணாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த டிஎஸ்எஸ் ராஜன், சிஎஸ் சுவாமிநாதர், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்னம், கே சந்தானம், இவங்க எல்லாமே இந்த சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வேதாரண்யம்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு விஷயம் விட்டுட்டோமே, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆன்சரை ஃபுல்லாக படிக்கலையே நம்ம. எப்போவுமே ஒரு ஆன்சர் முடிச்ச உடனே ஃபுல்லாக படிப்போம், நீங்களும் என் கூட சேர்ந்து படிப்பீங்களே. Why did we leave that? Yes. Everybody read it along with me. Southwest monsoon season is also known as the rainy season of India. So southwest monsoon, on the onset of monsoon takes place over southern tip of the India, and by the first week of June it advances along the coast of Konkan coast in early June and covers the whole of country by 15th of July. Jet stream and El Nino are the two factors that determine the occurrence of southwest monsoon. Due to high temperature over North India, it creates a low pressure trough which draws moisture-laden winds from the Indian Ocean towards the Indian landmass. The sudden approach of monsoon wind over the south of India with lightning and thunderstorm indicates the onset of monsoon. This is also known as break or burst of monsoon. The monsoon winds strike against the southern tip of the Indian landmass and gets divided into two branches.
What are they? Arabian Sea branch and Bay of Bengal branch. Arabian Sea branch of southwest monsoon has heavy rainfall to west coast of India, located in the windward side of Western Ghats. And then the other part travels towards north, strikes against the Himalayan mountains and results in very heavy rainfall in northern parts of India. As Aravalli mountains lies parallel to the wind direction, Rajasthan and western parts do not get much rainfall. Bay of Bengal branch of southwest monsoon, the wind from Bay of Bengal branch moves towards northeast India and Myanmar. This wind is trapped by Garo, Khasi and Jaintia hills and gives the heaviest rainfall to Meghalaya at Mawsynram. The wind gets deflected towards west. When the wind moves from west to east, rainfall decreases and loses its moisture. So this is all about the southwest monsoon. Okay. Yes. So now we come back to civil disobedience movement in Tamil Nadu. 1930, Gandhiji launched civil disobedience movement by setting out a salt satyagraha with a march to Dandi. Tamil Nadu was in forefront of the civil disobedience movement. Madras liquor shops were picketed and foreign goods were boycotted. Okay. Then Rajagopalachari or Rajaji organized and led the salt satyagraha to Vedaranyam. The march started from Tiruchirappalli to Vedaranyam on 13th April 1930 and they reached Vedaranyam in Tanjavur on 28th April 1930. A special song was composed by Namakkal Kavinyar during the march. T.S.S. Rajan, C. Swaminathan, Rukmani Lakshmipati, Sardar Vedaratnam and K. Sandanam participated in the salt satyagraha of Vedaranyam. Okay. Yes. So, apart from that, these kind of questions are also expected in your exams. So, ஒரு distinguish between மாதிரி கொடுத்து அப்படியும் கேட்பாங்க, ஒரு give reason மாதிரி கொடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து பிரிச்சு கூட கேட்பாங்க question. Renewable resources, non-renewable resources, water ways, air ways, distinguish between. ஸோ இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு அப்படி கூட கேட்பாங்க. சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஏன் ரொம்ப மைக்ரேட் ஆகிறாங்க கிராமத்தை விட, ஏன்னா அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், லைப்ரரி, காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸையும் படிச்சுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கம்பைலேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சேனலில் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். All the distinguish between and all the give reason questions, please go and check that out if you have not checked it yet. Okay. Yes. நமக்கு வந்து so next பார்த்தீங்க அப்படின்னா 2 important questions. These 2 were asked. ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து 8 மார்க்கில் லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். Raj Purohit, I guess you were asking Ramakrishna Mission, அந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட், காந்திஜியோட கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஸோ காந்திஜி வந்து எப்படி ஒரு மாஸ் லீடராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார், எப்படி வந்து திடீர்னு ஒரு சம்பாரன் சத்தியாகிரகாவில் உள்ள வந்த காந்திஜியை மக்களெல்லாம் வந்து இவர் சொன்னால் நம்ம கேட்கலாம், இவர் நினச்சா நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி எப்படி காந்திஜி பின்னாடி வந்தாங்க, அவரோட அஹிம்சை முறையில் எப்படி அட்ராக்ட் ஆனாங்கங்கிறது தான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். காந்திஜி வாஸ் அ பர்சன், காந்திஜி வாஸ் அ பர்சன் டெடிகேட்டட் டு த காஸ் ஆஃப், ரைட் இட் ப்ளீஸ், புவரஸ்ட் ஆஃப் த புவர். அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது தான் காந்திஜியோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இன்ஸ்டன்ட்லி கெயின் த குட்வில் ஆஃப் த மாசஸ். ஸோ ஏழைகளுக்கு கை கொடுக்கும் தோழன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து காந்திஜிக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு. He visited Champar and Bihar for the cause of getting solution for the peasants and people suffering under the exploitation of indigo planters.
ஸோ சம்பாரன் சத்தியாகிரகா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இண்டிகோங்கிறது ஐ வில் ஷோ யூ. இண்டிகோங்கிறது ஒரு விதமான கிராப், ஓகேங்களா? ஸோ அந்த கிராப் வந்து இந்தியாவோட ஒரு கிராப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது இந்தியாவோட ஒரு கிராப் கிடையாது. ஓகே, இந்த கலரில் இருக்கும், இதுதான் இண்டிகோ, ஓகேங்களா? ஸோ அது இந்தியாவோட ஒரு கிராப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்தியாவில் நல்லா வந்து நமக்கு வந்து கூலி மிச்சப்படுத்தலாம், வேலை மிச்சம், மக்கள் வந்து கம்மியாக தான் சம்பளம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு ஒரு டை யூஸ் பண்ணலாம், அதை வச்சு ஒரு டை யூஸ் பண்ணி நிறைய வந்து இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன், இண்டிகோ டை பிளான்ட் ஸ்வெட்டர்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த கலரில் வந்து நல்லா சூப்பராக ஸ்வெட்டர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ளூ ஸ்வெட்டரு இதெல்லாம் கிடைக்கும், நல்ல ராயல் லுக்கு தர ஸ்வெட்டர்ஸு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து இண்டிகோ பிளான்ட்டை விதை வச்சு கம்மி விலையில் வேலை வாங்கி நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் சூப்பராக ஹை ரேட்டுக்கு அதை விற்றுடலாம், நல்ல ராயல் கோட்டு ஸ்வெட்டர் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, நீ வேற எந்த கிராப்பும் க்ரோ பண்ணக்கூடாது, இண்டிகோ கிராப் தான் க்ரோ பண்ணணும், உனக்கு வந்து சாப்பாடே இல்லைனாலும் அரிசி கோதுமை எல்லாம் க்ரோ பண்ணாமல் இண்டிகோ க்ரோ பண்ணணும்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஸோ அதனால சம்பாரனில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இறங்கினாரு நம்ம காந்திஜி. On reaching Champaran, he was asked by the police to return back, but he refused. போலீஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, சவுத் ஆஃப்ரிக்காவில் லா தானே படிச்சுட்டு இருந்தீங்க, திருப்பி அங்கேயே போய் லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, திருப்பி இந்தியாவுக்கு வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லாங்க போலீஸ். அவர் முடியாது, இங்கே தான் என்னோட தேவை இருக்குன்னு இறங்கினாரு. He was summoned for trial. கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர், அப்படி காட்டு தீ மாதிரி நியூஸ் பரவிச்சு. People in thousands swarmed the place in support of காந்திஜி. எல்லாரும் காந்திஜிக்கு சப்போர்ட்டாக கிளம்புனாங்க, இறங்குனாங்க. ஸோ காந்திஜிக்கு ஒரு பிரச்சனைனா நாங்களும் வருவோம்னு கிளம்புனாங்க. Eventually, a committee was formed by Gandhi as a member recommended in the abolition of தின்கத்தியா சிஸ்டம். ஸோ மூணாக பிரிப்பாங்க, அந்த ரெண்டு தரதை மூணாக பிரிப்பாங்க, தின்கத்தியா சிஸ்டம். அதில் வந்து ஒழிச்சாரு காந்திஜி, thus ending the oppression of the peasants. peasantsனா farmers, by the indigo planters. ஸோ இண்டிகோ நீங்கள் பிளான் பண்ணணும்னு இல்லை, அவங்களுக்கு ரெண்ட் தரணும்னு இல்லைன்னு சொல்லி போராடி சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சாரு காந்திஜி. ஹிஸ் ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வென்ஷன் இன் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அண்ட் கேதா சத்யா helped Gandhi to establish as a mass leader of the struggle. ஸோ அவர் வந்து காந்திஜி வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்லையும் கேதா சத்தியாகிரகாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததை பார்த்துட்டு, சம்பாரன், கேதா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் எல்லாத்துலேயும் காந்திஜி சப்போர்ட்டாக இருந்ததை பார்த்துட்டு காந்திஜி சான்ஸே இல்லை, ஒரு வயலன்ஸும் யூஸ் பண்ணாமல் நான் வயலன்ஸ்லேயே வந்து நமக்கு எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு தராரு, அவர் ஒரு மாஸ் லீடர்னு சொல்லி அவருக்கு ஒரு மதிப்பு பேர் கிடைக்க ஆரம்பிச்சது இந்தியன்ஸ் மத்தியில். அண்ட் எல்லா இந்தியன்ஸும் காந்திஜி சொன்னால் செய்யலான்னு நம்ப ஆரம்பித்தாங்க. இதுதான் காந்திஜிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் அ மாஸ் லீடர். ஓகே, எஸ், his ability to mobilize the common people across the country through satyam, truth and ahimsa, non-violence, transformed Gandhi into a mass leader. அதுதான் வந்து காந்தியை ஒரு மாஸ் லீடராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ அவரோட சத்தியாகிரகம், அஹிம்சை வழிகள் வந்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டது மக்களை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மாஸ் லீடரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டக்குன்னு எல்லாரும் படிச்சிடலாம் வாங்க, என் கூடவே எல்லாரும் சேர்ந்து படிங்க. Gandhi was a person dedicated to the cause of poorest of the poor. He instantly gained the goodwill of the masses. He visited Champaran for the cause of getting solution for the peasants and the people suffering under the exploitation of indigo planters. Important. On reaching Champaran, he was asked to go back and by the police, but he refused. He was summoned for a trial. Called, summonedனா கால், அதான் வந்து சம்மனே இல்லாமல் ஆஜராகாதன்னு சொல்லுவாங்கள்ல காமெடியா. சம்மன்னா கூப்பிடுறது, கூப்பிட்டாதான் ஆஜராகணும், கூப்பிடாம வரக்கூடாது, அதுதான் சம்மனே இல்லாமல் ஆஜராகிறது. ஓகேங்களா? The news spread like wildfire and people in thousands swarmed in the place of Gandhiji's support. Eventually, a committee was formed with Gandhi as a member, recommended the abolition of Tinkatiya system, thus the ending oppression of the peasants by indigo planters. His fruitful intervention in Ahmedabad mill strike,
Kheda Satyagraha helped Gandhi to establish as a leader of mass struggle. His ability to mobilize the common people across the country through truth and non-violence transformed Gandhi into a mass leader. Okay, so this is about Gandhiji and his contribution. Next, Ramakrishna Paramahamsa question da the most awaited. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Everybody, Gandhiji as a mass leader question புரிஞ்சுதான்னு கமெண்ட் பண்ணுங்க. Understood Gandhiji as a mass leader question, all of you? Yes, no? படிக்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொக்க போடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். படிக்கிறதுக்காக வந்திருப்பீங்கல்ல, அந்த நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. புரிஞ்சுதா? காந்திஜி as a mass leader. ஓகே, சூப்பர் சாய். ஓகே, சிஸ்மிஸா? எஸ் மேம். ஓகே, கிளியர். எஸ் மேம், கிறிஸ்டல் கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா நல்லா நீங்கள் எழுதணும் எக்ஸாமில். இனி வர எக்ஸாமில் சூப்பராக எழுதணும். ஓகேங்களா? அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட். ஃபைன். ஃபைனலாக சிவம் ராஜ் புரோஹித் அவர்கள் கேட்ட டீட்டெயில் ஆன்சர், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சா டீட்டெயில் ஆன்சர். இது இம்பார்ட்டண்ட். இந்த 5th லெசனில் இருக்கிற டீட்டெயில் ஆன்சர் டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த ஆன்சரை நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். 8 மார்க்கில் நீங்கள் நம்பலைனாலும் சரி, நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 5th லெசன் அவங்க சும்மா விடுறதில்ல, அங்கேருந்து ஒரு டீட்டெயில் ஆன்சரை பிடிச்சி கேட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் 5th லெசனை லேஸில் நினைக்காம 5th லெசனையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு சுவாமி வழிபடுற ஒரு பூஜாரி மாதிரி, ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி. அவருக்கு காளினா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரிலீஜியஸாக ஒரு ஹிந்து ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி காளியை வழிபட்டுட்டு அப்படி தான் இருந்தார். அவரோட சிஷ்யர் தான் விவேகானந்தர். விவேகானந்தர் வந்து ரிலீஜனை மட்டும் ப்ரமோட் பண்ணாமல் சோஷியலாக, சமூக ரீதியாக இந்த யூத் யங்ஸ்டர்ஸ் அடுத்து உங்கள் கையில் தான் இந்தியாவே இருக்குன்னு சொல்லி அவங்கள நல்லா வந்து நல்ல தாட் அவேக்கனிங்காக கொடுத்து அவங்கள முன்னேற செய்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணி அவங்களும் மேலே வரணும்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேட் பண்ணார் சுவாமி விவேகானந்தா. ஓகேங்களா? அவரோட இதை வந்து யூத் அவேக்கனிங் டேன்னு கொண்டாடுவோம், அவரோட பர்த்டேவை. அந்த அளவுக்கு அவர் ஒரு யூத் ஐகானாக இருந்திருக்காரு. ஓகே, Ramakrishna Paramahamsa was a simple priest of Kolkata who gained popularity by emphasizing வலியுறுத்துதல் the spiritual union with God by singing bhajans பாடி God கூட sing பண்றாரு. He declared that the manifestation of the divine mother Kali were infinite and said Jiva is Shiva, life வந்து God, which means all the living beings are God. ஸோ எல்லா லிவிங் பீங்ஸையும் நீங்கள் நேசித்து ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீ இன்சிஸ்டட் ஆன் நாட் மர்சி ராதர் தென் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து கருணையாக இருந்தால் மட்டும் பத்தாது, சேவை செய்யணும். சர்வீஸ் டு மேன் இஸ் ரிகார்டட் ஆஸ் த சர்வீஸ் டு காட். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் சேவை பண்ணீங்கன்னா அது வந்து கடவுளுக்கே நீங்கள் சேவை பண்ண மாதிரி. சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட்னு சொன்னார். ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1886, அவருக்கு அப்புறம் அவரோட சிஷ்யர்கள், his disciples, especially சுவாமி விவேகானந்தா established the ராமகிருஷ்ணா மிஷன். அவரோட பேர்லேயே ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு, which undertook not only religious activities but also social causes. அவர் வந்து ரிலீஜியன், ஹிந்து மதம் அதோட நின்றுடாம சமூக சீர்திருத்தம் பண்ணணும்னு வந்து ஒரு ராமகிருஷ்ணா மிஷனை ஆரம்பிச்சாரு சுவாமி விவேகானந்தர். எஜுகேஷன், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஜுகேஷன், ஹெல்த் கேர், நீங்கள் வந்து ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ், இது 1, 2, 3ன்னு புல்லட்ஸாக கூட எழுதிக்கலாம். எஜுகேஷன், ஹெல்த் கேர், நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல சுகாதாரமான
ஆரோக்கியமான வசதிகள் இருக்கணும். ரிலீஃப், ஏதாச்சும் ஒரு பேரிடர் இருந்ததுன்னா அப்போ ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் calamities were the main social works of the mission. Vivekananda emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate, புதுப்பித்தல், regenerate the Indian society, Hindu society. ஸோ அந்த யூத், அந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் தான் அடுத்த இந்தியாவின் எதிர்காலம், அதனால நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து புதுப்பிச்சு ஒரு புது சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. His ideas gave a sense of self-confidence. ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது, நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு. இந்தியன்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் வெள்ளைக்கார மாதிரி வருமா, அவன் பாரு எவ்வளோ சோக்கா வாழ்கிறான், பாரு எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ சூப்பராக காரில் போகிறான், எவ்வளோ சூப்பராக அவன் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறான், என்னம்மா தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு இந்தியன்ஸ்க்கு எப்போவுமே வந்து இங்கிலீஷ்காரனை பார்த்தா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை விட நீ மேல், உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு விவேகானந்தா. His ideas gave a sense of self-confidence among the Indians who felt inferior in relation to the materialistic achievements of the West. மெட்டீரியலிஸ்டிக்னா அந்த காரு, ட்ரெஸ்ஸு, அந்த லைஃபு, பணம், அந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை, இதெல்லாம் வந்து மெட்டீரியல். ஆனால் நம்மளோட விவேகம், அறிவு, இதெல்லாம் இம்மெட்டீரியல். அதுதான் உண்மையான சொத்து, இது கிடையாதுன்னு புரிய வச்சார் விவேகானந்தர். He suggested the orthodox Hindus that the lower caste should be allowed to the Hindu rituals from which they were excluded. ஸோ லோவர் கேஸ்ட் பீப்புள் தான் டெம்பிள் போகணும், லோவர் கேஸ்ட் பீப்புள் தான் சுவாமிக்கு பணிவிடை செய்யணும், இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் கோயிலுக்கு வரலான்னு சொல்லி எடுத்து சொன்னார் சுவாமி விவேகானந்தர். Vivekananda's activist ideology rekindled the desire for political change among many Western education Bengalis. ஸோ அந்த பெங்காலிஸ், அந்த ஒரு பெங்கால் இடத்துல தானே இருந்தார், அங்கே இருந்த பெங்காலிஸ்க்கு நல்ல வெஸ்டர்ன் எஜுகேஷன், சயின்ஸு, பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாத்தையும் கொடுத்து நல்ல ஒரு பயங்கர அவேக்கனிங் தாட்ஸ் கொடுத்தாரு சுவாமி விவேகானந்தர். His ideas were inspiring to many of the militant nationalists before Indian independence and even for today's people. விவேகானந்தரோட புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புதுசாக செய்யணும், சாதிக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கான ஐடியாஸோடு இருந்தார் சுவாமி விவேகானந்தர். நல்லாவே வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மோட்டிவேட்டராக, ஒரு யூத் ஐக்கானாக இருந்திருக்காரு. அண்ட் that's why we celebrate his birthday as the Youth Awakening Day of India. ஓகேங்களா? So let's all read this question together. Everybody என் கூட சேர்ந்து படிங்க. Ramakrishna Paramahamsa was a simple priest of Kolkata, gained popularity by emphasizing the spiritual union of God by singing the bhajans. He declared that the manifestation declare பண்றது, பிலீவ் பண்ணி நான் சென்டம் எடுப்பேன், நான் இன்னைக்கு சோஷியலில் சென்டம் எடுப்பேன், நீங்கள் இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் உங்களை நம்பி டிக்ளேர் பண்ணுறது. He declared that the manifestation of Divine Mother Kali were infinite and Jiva is Shiva, which means all living beings are God. He emphasized and insisted on not mercy rather than service. Service to man is regarded as service to God. After his death in 1886, his disciples, especially Swami Vivekananda, established the Ramakrishna Mission, which undertook not only religious activities but also social causes. Education, healthcare, relief in times of calamities were the main social work of the mission. Vivekananda emphasized a cultural nationalism and made a call to the Indian youth to regenerate the Hindu society. His ideas gave a sense of self-confidence to the Indians who felt inferior in relation to the materialistic achievements of the West. He suggested the orthodox Hindus to allow the lower caste people to be engaged in the Hindu rituals from which they were excluded. Vivekananda's activist ideology rekindled the desire for political change among the many Western educated young Bengalis.
His ideas were inspiring to many of the militant nationalists before Indian independence and even for today's people. How fascinating and interesting is Swami Vivekananda. Yes? So, everybody clear? Okay? So, எல்லாருக்கும் Swami Vivekananda answer புரிஞ்சுதா? Clear everybody? Okay. Yes. இனி எந்த கொஸ்டினும் பாக்கி இல்லையே, எல்லா கொஸ்டினும் புரிஞ்சதில்லை எல்லாருக்கும். So hope everybody is clear with all the questions. ஃபுல்லா த்ரூ அண்ட் த்ரூ ஒரு ரொம்ப இன்ட்ராக்டிவா நல்லா படிக்கிற குட் ஆடியன்ஸா இருந்தீங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நல்லா தெரியுது. நல்லா கவனிச்சு நல்லா ரிப்ளை பண்ணி நல்லா படிக்கிறீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எப்போ வேணால் இந்த வீடியோ ரீப்ளை பண்ணி பார்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, எஸ், தேங்க்யூ all of you. ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ